ஹாய். நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நிறைய சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு தெரியாம இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு 20 சென்டென்ஸ் இல்லைன்னா 25 சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம இங்கிலீஷ்ல சரளமா பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெய்லி ரீட் பண்ணுங்க. டெய்லி நம்ம ஏதாவது ஒரு சென்டென்ஸை நம்ம பேசி பார்க்கணும். சரியா? இன்னைக்கு சில சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம் வாங்க. உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டென்ஸ்ல இருக்கு? இப்பதான் சொல்றாங்க நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன் அப்படின்னு. சோ இது பிரசன்ட் தான். சரியா? இதுல யாரு மெயினா இருக்காங்க? நான். அப்போ சப்ஜெக்ட் ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். நான், ஐ. என்ன கருத்து மெயினா சொல்றாங்கன்னு பாருங்க. உதவுறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்ற கருத்தை தான் மெயினா சொல்றாங்க. சோ ஐக்கு அப்புறம் அந்த மெயினான கருத்து தான் வரணும். சரியா? ஐ ஆம் சேர்த்துக்கலாம். ஐ ஆம்னா நான் உங்களுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றதுனால ஐ எம். உதவ அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னு தெரியும். உதவினா ஹெல்ப். தயாரா இருக்கிறேன் அப்படின்னா தயார்னா ரெடி. ரெடி. ஓகேவா? ஐ எம் ரெடி. ஓகே, ஐ எம் ரெடி. என்ன பண்ண? ஹெல்ப் பண்ண. ரெடி டு ஹெல்ப். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் வந்துருச்சா? நான் உதவ தயாரா இருக்கிறேன். அந்த வேர்டுக்கு இதான் மீனிங். ஐ எம் ரெடி டு ஹெல்ப். யாருக்கு சொல்றாங்க? உங்களுக்கு அப்படின்னு சொல்றது யூ. உங்களுக்குன்னா யூ, நீ, நீங்கள், இதெல்லாமே யூ தான் சொல்லுவோம். ஸோ ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். செகண்ட் ஒன், பிரியா அலமாரியை சுத்தம் செய்கிறாள் அப்படின்னு இருக்கு. இதுல மெயினான பர்சன் யாரு? பிரியா. ஸோ பிரியாவை ஃபர்ஸ்ட்ல போட்டுடலாம். என்ன சொல்ல வர்றாங்க அவங்க? கிளீன் பண்றது தான் சொல்றாங்க. சுத்தம் செய்கிறாள் அப்படின்னு பிரசன்ட்ல சொல்றாங்க. செய்கிறாள் அப்படின்னாலே பிரசன்ட். சுத்தம் அப்படின்னா என்ன? கிளீன். இங்க பிரியா அப்படின்னு வந்திருக்கா. பிரியாங்கிறது சி. சோ ஹி, சி, இட் இதெல்லாம் வந்தா வேர்போட எப்பவுமே எஸ்ஓ, இஎஸ்ஓ, ஐஇஎஸ்ஓ வருமா? சோ பிரியா கிளீன்ஸ் முடிஞ்சிச்சு. பிரியா கிளீன்ஸ் சுத்தம் செய்கிறாள். மீதி இருக்கிறது அலமாரியை. அலமாரி அப்படின்னா இங்கிலீஷ்ல வார்ட்ரோப் சொல்லலாம், செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். பிரியா கிளீன்ஸ் த செல்ஃப். நம்ம இன்னைக்கு செல்ஃப்னு எழுதிடலாம். வார்ட்ரோப் அப்படின்னு எழுதினாலும் ஓகே தான், செல்ஃப்னு எழுதினாலும் ஓகே தான். ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். த செல்ஃப் அப்படின்னு ஏன் போடுறோம்? தங்கிற ஆர்டிக்கலை இங்க ஒரு அலமாரியை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்களா? அந்த அலமாரியே சுத்தம் செய்யறா அப்படின்னு சொல்றாங்க. சோ த செல்ஃப். அவன் யாருடைய பேனாவை எடுத்தான்? யாருடைய அப்படின்னு WH கொஸ்டின் கேக்குறாங்க. அப்போ WH தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஹூஸ். WH வேர்டு இருந்துச்சுன்னா அந்த வேர்டை தூக்கி ஃபர்ஸ்டா போட்டுருங்க. ஹூஸ். யாருடைய, அதுதான் மெயின். அப்போ ஹூஸ். என்ன கருத்து சொல்றாங்க? பேனாவை எடுத்தான் அப்படின்னு கேக்குறாங்க. யாருடைய பேனாவை எடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க. எடுக்கிறது அதுதான் மெயினிங்க. எடுத்தான் அப்படின்னா டுக்கு. ஆனா எங்க கொஸ்டின்ல பாஸ்ட்ல தான் இருக்கு. எடுத்தான் அப்படின்னு பாஸ்ட்ல கேக்குறாங்க. யாருடைய பேனாவை எடுத்தான் அப்படின்னு கேக்குறது பாஸ்டா. சோ டிட் வரணும். டிட் பிளஸ் டேக். டுக் வராது. எடுத்தான்ங்கிறதுக்கு பொதுவான அர்த்தமே டுக் தான். ஆனா இங்க டுக்கவே கொஸ்டின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ல டிட் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் டென்ஸ்னால. சோ டிட் பிளஸ் டேக், அதான் டுக் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சில பேர் டிட் பிளஸ் டுக் அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகேவா? ஹூஸ் பேனாவை எடுத்தான் தானே கொஸ்டின். அப்போ பென். பேனானா பென். ஹூஸ் பென் டிட் ஹீ டேக். ஹூஸ் பென் டிட் ஹீ டேக். இங்க டிட் பிளஸ் டேக் தான் டுக், எடுத்தான் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினா கேட்கும் போது டிட்டோட எப்பவுமே வேர்ப் ஒன் தான் வரும், டேக். ஓகேவா? நீங்க டுக் அப்படின்னு போடக்கூடாது. எடுத்தான்ங்கிறது டுக் தானே அப்படின்னு போடக்கூடாது.
டிட் பிளஸ் டேக் தான் டுக். ஓகே, ஹூஸ் பென் டிட் ஹி டேக்? அவன் யாருடைய பேனாவை எடுத்தான்? நான் போலீஸை அழைப்பேன். அழைப்பேன் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றாங்களா? நான் போலீஸை கூப்பிடுவேன், நான் போலீஸை அழைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐங்கிறது தான் சப்ஜெக்ட். நான் ஐ போட்டாச்சு. என்ன மெயினா சொல்றாங்க? அழைப்பேன், அதுதான் மெயின். சரியா? ஐ இங்க ஃபியூச்சர்னால வில் கால், வில் பிளஸ் கால். வில் கால்டு, கால்ஸ் அந்த மாதிரினா போடக்கூடாது. வில் வந்தாலே இங்க வேர்ப் ஒன் தான் வரும். வில் கால். ஐ வில் கால் போலீஸ், த போலீஸ். போலீஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்றோம். ஏன் த யூஸ் பண்றோம்? போலீஸுங்கிற வேர்டு வந்து சிங்குலர் கிடையாது, அது ப்ளூரல் வேர்டு. போலீஸுங்கிற வேர்டு வந்து சிங்குலர் இல்ல, போலீஸுங்கிறது பொதுவான வேர்டு, ப்ளூரல். ஓகேவா? சிங்குலரா சொன்னாலும் போலீஸ் தான், ப்ளூரலா சொன்னாலும் போலீஸ் தான். ஒரு போலீஸை பார்த்து நீங்க போலீஸ்ன்னு சொன்னாலும் அது சிங்குலர் தான். நிறைய போலீஸை நீங்க போலீசஸ் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. போலீஸ், அவங்களும் போலீஸ் தான். சரியா? இது வந்து போலீஸ் தான். சிங்குலரும் போலீஸ், ப்ளூரலும் போலீஸ். த அப்படின்னு சொல்லும் போது நான் போலீஸை அழைப்பேன். ஏதாவது ஒரு போலீஸை தான் அழைப்பாங்க. அது வந்து குறிப்பிட்டு தான் சொல்றாங்க. போலீஸுங்கிற வேர்டை இங்க பொதுவா எதையுமே இந்த சென்டென்ஸ்ல பொதுவா சொல்லல. போலீஸுங்கிற வேர்டு வந்து தனியா ஐ வில் கால் த போலீஸ், நான் போலீஸை அழைப்பேன்னு சொல்லும் போது குறிப்பிட்டு சொல்றது தானே. சோ த போலீஸ் போட்டுடலாம். போலீஸை பத்தி பொதுவாவே இங்க சொல்லல எந்த சென்டென்ஸ்ல. ஓகேவா? இல்லை, நான் தேநீர் குடிக்கிறதில்ல. சரி, இது என்னது? பிரசன்ட் டென்ஸ் தான். குடிக்கிறதில்ல, நான் டீ குடிக்கிறது இல்லப்பா, நான் காஃபி குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றது. அப்போ இது பிரசன்ட். ஒன்னு டூ, இங்க வந்து இல்லை குடிக்கிறதில்லைன்னு சொல்லும் போது இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்போ டூ நாட்டோ டஸ் நாட்டோ யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க சப்ஜெக்ட் பாருங்க, நான் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம டூ நாட் தான் யூஸ் பண்ணணும். நோ, இல்லை அப்படின்னா நோ. சப்ஜெக்ட் ஐ. நெகட்டிவ் சென்டென்ஸ்னால டூ நாட், பிரசன்ட்னால டூ போடுறோம். இங்க ஐ இருக்கறதுனால டூ. ஐ டூ நாட். குடிக்கிறதில்லை அப்படின்னா ட்ரிங்க். தேநீர் அப்படின்னா டீ. ஐ டு நாட் ட்ரிங்க் டீ. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? டெய்லி ஒரு விஷயத்தை பண்ணும்போது எப்படி அது நமக்கு பழகிருமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷும். டெய்லி நீங்க ரீட் பண்ணாலோ, டெய்லி நீங்க அதை வந்து ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலோ கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூவண்டா வந்துடும். சரியா? நான் பஸ்ஸில் ஏறுகிறேன். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு தெரியுமா? சோ ஐ ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ஏறுகிறேன் என்ன மெயினா சொல்றாங்கன்னா ஏறுகிறேன், அததான் மெயினா சொல்றாங்க. ஏறுறதுக்கு கெட் ஆன். மீதம் இருக்கிறது பஸ்ஸில். எங்க ஏறுறாங்க? பஸ்ல. பஸ்ல அப்படின்னு சொல்லும் போது ஆன் த பஸ். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ப்ரிப்போசிஷன் இன், ஆன், அட் அந்த வீடியோல பஸ்ஸுக்கு ஆன் த பஸ் அப்படிதான் வரும். சரியா? இன் த பஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆன் த பஸ். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோல போய் பாருங்க. ஓகே. ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் நம்புகிறாள். ஒரு வேலை கிடைக்கும் என்று அவள் நம்புகிறாள். சரியா? இதுல மெயின் என்ன? அவள். அப்போ she. சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். சி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்புறாங்க. சரியா? ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்புகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்புறதுதான் இங்க மெயின். அதாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்புகிறாள் அப்படின்னு. அப்போ நம்புறது அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னா ஹோப் அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்போ நம்புகிறாள் அப்படின்னு சொல்லும் போது she hope. நோ, சி இருக்கனால இங்க என்ன வரும்? எஸ். she hopes. சி இருக்கனால எஸ் சேர்ந்து வந்திருக்கு. வேர்போட எப்பவுமே எஸ் வரும். she hopes. அவள் நம்புகிறாள் ஒரு வேலை கிடைக்கும் என்று. ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போது a job. கிடைக்கும் என்று அப்படின்னா get. கிடைக்கிறது அப்படின்னா get அப்படின்னு நமக்கு தெரியும். கிடைக்கும் என்று அப்படின்னு சொல்லும் போது to get அப்படின்னு போடலாம். to get
ஒரு வேலை அப்படின்னா a job. She hopes to get a job. அவள் நம்புகிறாள் ஒரு வேலை கிடைக்கும் என்று. நானும் கூட வரவிடவில்லை. என்னையும் வரவிடலப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, நானும் கூட அப்படின்னு சொல்லும் போது ஈவன் ஐ. நானும் கூட அப்படின்னா ஈவன் ஐ அப்படின்னு மீனிங். வரவிடவில்லை அப்படின்னா பாஸ்டா, என்னையும் வரவிடல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இத டிட் யூஸ் பண்ணி நெகட்டிவா பேசணும். ஏன்னா இல்லை அப்படிங்கிறது இருக்கா. அப்போ டிட் நாட். ஈவன் ஐ டிட் நாட். விடவில்லை, விடங்கிற வேர்டை பாருங்க, வர விட அப்படின்னு இருக்கா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். இந்த விடுறது அப்படின்னு சொல்றதுக்கு லெட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். என்னைய விடு, என்னைய போக விடு, லெட் மீ கோ. என்னைய வர விடு, லெட் மீ கம். என்னைய பேச விடு, லெட் மீ டாக் அப்படின்னு. அந்த விட அப்பனா லெட்டா, வரனா கம். சோ லெட் கம். ஈவன் ஐ டிடன்ட் லெட் கம். நானும் கூட வரவிடவில்லை. இன்று திங்கட்கிழமை அல்ல. இன்னைக்கு திங்கட்கிழமை இல்ல அப்படின்னு சொல்றோமா. எப்பவுமே இந்த வேர்டை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இன்று அப்படின்னா டுடே அப்படின்னு தெரியும். திங்கட்கிழமை அப்படின்னா மண்டே. அல்ல அப்படின்னா என்ன, ஒரு இட் இஸ் அப்படின்னா இது அப்படின்னு சொல்லுவோமா. இது இல்ல, இன்னைக்கு இது இல்ல அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் நாட் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு திங்கட்கிழமை இல்ல அப்படின்னு தான் சொல்ல வராங்க. சோ இட் இஸ் நாட். இட் இது, அதாவது இன்னைக்கு அப்படின்னா அப்ப இது இட்ஸ் நாட். இட் இஸ் நாட்னு போடலாம், இட்ஸ் நாட் அப்படின்னு போடலாம். இட்ஸ் நாட் மண்டே டுடே. இன்னைக்கு மண்டே இல்ல. இந்த சென்டென்ஸ்ல எதுக்கு இட் இஸ் நாட், அதாவது இட்ஸ் நாட்டை முதல்ல போட்டோம் அப்படின்னா, இதோட இந்த சென்டென்ஸோட மெயின் திங் என்னன்னா, இது இல்ல, இன்னைக்கு இது இல்ல, இன்னைக்கு திங்கட்கிழமை இல்ல அப்படிதான் சொல்றாங்க. சோ அதுதான் மெயின் திங். சோ அததான் ஃபர்ஸ்ட் போடணும். ஓகேவா. உங்களிடம் ஏதாவது இருந்ததா. இருந்ததா அப்படின்னு கேட்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு. இப்போ கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் அப்படின்னு தெரியுதா. அப்போ இருந்ததா அப்படின்னு கேட்கும் போது இது ஒரு பாஸ்ட். அப்போ கொஸ்டின் வேர்டு என்ன வரும் பாஸ்ட்ல கேட்கும் போது, டிட். ஓகேவா. உங்களிடம் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களிடம் அப்படின்னா யூ, நீ, நீங்கள், உங்கள் இப்படின்னா சொல்லும் போது யூ தான் யூஸ் பண்ணுவோமா. அப்போ டிட் யூ. ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. இருந்ததா அப்படின்னு கேட்கும் போது ஹேவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இருக்கிறது, என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹேவ் யூஸ் பண்றோமா. அப்ப இருந்ததா அப்படின்னு போது ஹேவ் தான் வரும். சோ ஏதாவது, அதுக்கு எனிதிங் அப்படின்னு மீனிங். அப்போ இருந்ததா அப்படின்னா ஹேவ், ஏதாவது அப்படின்னா எனிதிங். டிட் யூ ஹேவ் எனிதிங். உங்களிடம் ஏதாவது இருந்ததா. எனிதிங் மீன்ஸ் ஏதாவது. இருந்ததா அப்படின்னா டிட் பிளஸ் ஹேவ். ஓகே, இருந்ததா. உங்களிடம் அப்படின்னா யூ. டிட் யூ ஹேவ் எனிதிங். உங்களிடம் ஏதாவது இருந்ததா. உங்களிடம் ஏதாவது இருந்ததா அப்படின்னா டிட் யூ ஹேவ் எனிதிங். மீரா என்ன கொண்டு வருகிறாள். கொண்டு வர்றது அப்படின்னாலே நமக்கு தெரியும் பிரிங். கொண்டு வர்றதுக்கு மீனிங் என்னன்னா பிரிங். மீரா அப்படின்னு கேர்ள் நேம் இருக்கு. என்ன அப்படின்னு இருக்கு, வாட். அப்போனா டபிள்யூ வச்சு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டபிள்யூ வச்சு தானே வரணும். வாட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு. இங்க வாட்ன்னு இருக்கனால கொஸ்டின்ல நம்ம டூவோ டஸ்ஸோ யூஸ் பண்ணணும். இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். அவ என்ன கொண்டு வர்றா அப்படின்னு கேட்கறது ப்ரெசன்ட் டென்ஸ். டூ இல்லைன்னா டஸ் யூஸ் பண்ணணும். இங்க கேர்ள் நேம் மீரா அப்படின்னு இருக்கனால டஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வாட் டஸ் மீரா, யாரு மீரா, கொண்டு வருகிறாள் அப்படின்னா பிரிங். வாட் டஸ் மீரா பிரிங்.
கொண்டு வருகிறாள் அப்படின்னாலே, கொண்டு வர்றதுனாலே bring தான். மீரா எழுதியாச்சு, என்ன எழுதியாச்சு. டஸ்னா நம்ம யூஸ் பண்ற ஆக்சிலரி verb. வாட் டஸ் மீரா bring? நான் வீட்டிற்குள் இருந்தேன். இருந்தேன் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது பாஸ்ட்ல சொல்றாங்க. நான் வீட்டுல இருந்தேன், வீட்டுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு. நான் ஐ அப்படின்னா நான், பாஸ்ட்ல சொல்றதுனால வாஸ், ஐ வந்திருக்கனால வாஸ் யூஸ் பண்றோம். சரியா? ப்ளூரல் இல்லைல்ல, ஐ சிங்குலர்னால வாஸ். வீட்டிற்குள் அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ள இருந்தாங்க. உள்ள அப்படின்னு சொல்லும் போது இன்சைடா, வீட்டுக்குள் அப்படின்னா இன்சைட் த ஹவுஸ், அவ்வளவுதான். இருந்தேன் அப்படின்னா இந்த வாஸ்குள்ளே அடங்கிரும். ஐ வாஸ் இன்சைட் த ஹவுஸ் அப்படின்னா நான் வீட்டிற்குள் இருந்தேன். அவன் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் இல்லைன்னா காத்திருப்பான். அவன் எவ்வளவு நேரம் தான் காத்திருப்பான் அப்படின்னு சொல்றது. அவன் அப்படின்னா நமக்கு ஹீ அப்படின்னு தெரியும். இங்க எவ்வளவு நேரம் இல்லைன்னா எவ்வளவு காலம் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. இது ஒரு ஹைச், அதாவது WH கொஸ்டின். ஹவு லாங், எவ்வளவு நேரம் அப்படின்னா ஹவு லாங் அப்படின்னு மீனிங். ஹவு லாங் அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? WHல ஹவு லாங். அவன் காத்திருப்பான் அப்படின்னு இருக்கு. அவன் அப்படின்னா ஹீ, காத்திருப்பான் எவ்வளவு நேரம் அவன் காத்துட்டு இருப்பான் அப்படின்னு ஃபியூச்சர்ல தான் கேக்குறாங்க. ஹீ வில் வெயிட், காத்திருக்கிறதுக்கு வெயிட். எவ்வளவு நேரம் காத்திருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹவு லாங் ஹீ வில் வெயிட். உங்கள் பணம் கிடைத்ததா? உங்கள் அப்படின்னா நீ, நீங்கள், உங்கள் அப்படின்னு சொல்றது. பணம் அப்படின்னா மணி அப்படின்னு தெரியும். கிடைத்ததா அப்படின்னா கெட், காட், இந்த மாதிரி மீனிங். ஓகே, கிடைத்ததா அப்படின்னு சொல்லும் போது பாஸ்ட்ல கேக்குறாங்க. அப்போ டிட்ல தான் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும். டிட். உங்கள் அப்படின்னா யூ, டிட் யூ. கிடைத்ததா அதை எப்படி கேட்கணும்? கெட். கிடைக்கிறதுக்கு கெட். ஓகேவா? கிடைத்தது அப்படின்னா காட். அப்போ காட்டு தான் இங்க வரணும் அப்படின்னு இல்லை, ஏன்னா இங்க டிட் யூஸ் பண்ணிட்டோம் கொஸ்டின்ல. சோ இங்க கெட் தான் வரணும். டிட் யூ கெட், டிட் யூ காட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. டிட் பிளஸ் கெட் தான் காட். சோ கொஸ்டின்ல டிட் யூஸ் பண்ணா இங்க கெட் தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ கெட், பணம் அப்படின்னா த மணி. டிட் யூ கெட் த மணி, உங்கள் பணம் கிடைத்ததா? அவளால் கார் ஓட்ட முடியுமா? முடியுமா அப்படின்னு கேக்குறனால எப்படி கேட்போம்? முடியும் அப்படின்னா கேன், முடியுமா அப்படின்னு கேட்கும் போது கேன் கொஸ்டின் தான் கேட்கணும். சரியா? கேன்ல தான் ஸ்டார்ட் ஆகும் கொஸ்டின். முடியுமா அப்படின்னு. இப்போ அவளால் கார் ஓட்ட முடியும், அதை எப்படி நீங்க சொல்வீங்க? she can drive the car அப்படின்னு சொல்வீங்களா? கார் டிரைவ்னா ஓட்டுறது, அப்போ முடியும் சொல்லும் போது she can drive the car அப்படின்னு சொல்லுவோம். இதுவே கொஸ்டினா கேட்காம முடியுமா அப்படிங்கிற கேனை தூக்கி முன்னாடி போட்டுறணும், அவ்வளவுதான். ஈஸி. கேன் முன்னாடி போட்டுடலாம். she அவள், can she drive the car, அவ்வளவுதான். ஓட்ட முடியும் சொல்லும் போது she can drive the car. ஓட்ட முடியுமான்னு கேட்டா கேனை தூக்கி முன்னாடி போட்டுட்டு can she drive the car. இன்னைக்கான ஹோம்வொர்க், நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள்? ராம் அவரை போக விட மாட்டார். இதற்கான பதில கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.